காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியா திடீர்னு ஓப்பன் பண்ணுறானுங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ 1 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இப்போ பார்த்தா 3 கோடி பேர் வந்து ஃபாலோயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் வந்து இளைஞர்களை பார்த்து நீங்கள்லாம் காக்ரோச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆரம்பித்து நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்கன்னு போட்டிருக்காங்க. இதுவே முதல்ல பெரிய போய் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபேக்கான சர்டிஃபிகேட்டு, இந்த ஃபேக்கான டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஃபேக்கான இந்த படிப்பு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற இளைஞர்கள்லாம் உண்மையாக படித்த இளைஞர்களோட உழைப்பை சுரண்டுற ஒட்டுண்ணிகள் போல, காக்ரோச்சஸ் போல் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ உண்மையாக இன்றைக்கி படித்து கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் வாங்குகிற இளைஞர்கள் எல்லாம் அவர் சொன்னது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஐடியா ஓப்பன் பண்ணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், ஆர்பித் அபிஜித்னு 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க எங்கே இருக்காங்க இப்போன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல உட்காந்துருக்குறாங்க. யூஎஸ்ஏல உட்காந்துக்கிட்டு ஆஹா பாருங்கள் 1.5 கோடி பேர் வந்துட்டாங்க, 2 கோடி பேர் வந்துட்டாங்க, 3 கோடி பேர் வந்துட்டாங்க. உடனே நம்ம கனிமொழி அக்கா ஆஹா இவ்வளோ பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க, இளைஞர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பில்டப்பு. அதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா துருக்கியில், பங்களாதேஷில், பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் அதை ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஏயோ, இந்தியாவில் மாற்றம் வரணும்னா எங்கள் இந்திய இளைஞர்கள் அதுக்கு வந்து ஃபாலோவராக இருக்கணும். துருக்கியிலையும் பங்களாதேஷ்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்கிறவன் வந்து அதில் சேர்ந்தானா எப்படி நீங்கள் இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? நீங்கள் எந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, மோடி அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லெவலுக்காக நீங்கள்லாம் இறங்கி கீழே போவீங்க? எங்களுக்கு அது ஒன்றும் புரியல. அடுத்ததாக இன்னொரு பெரிய காமெடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள், பாரதிய ஜனதா பார்ட்டியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க ஃபாலோயர்ஸை விட காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் வந்து ஃபாலோயர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு ஒரு உருட்டுறாங்க. இவங்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா சோஷியல் மீடியாவில்? அதே இளைஞர்கள் சன்னி லியோனோட ஃபாலோயர்ஸு ராகுல் காந்தியோட ஃபாலோயர்ஸை விட அதிகமாக இருக்குது. அப்போ சன்னி லியோனை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிடலாமான்னு அதே இளைஞர்கள் உங்களுக்கு செருப்பட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற இண்டி கூட்டில் இருக்கிறவங்களாம் மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சுப்பீங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.